உங்கள் ஸ்டாலினா உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். கல்வராயன் மலையினுடைய கம்பீரமும் கோமிகை அணை, மணிமுக்தா அணைகளின் எழிலும், பெரியார், சிறுகளூர் மேகமருவிகளின் குளிர்ச்சியும், திருக்கோயிலூர் உலகளந்த பெருமாள் கோயில், விரட்டேஸ்வரர் கோயில், ஆதி திருவரங்கம், திருநெடுங்கொண்டை போன்ற தலங்களின் ஆன்மீகம் நிறைந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட அரசு நலத்திட்ட விழாவில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். உங்க மாவட்டத்துக்கான புதிய ஆட்சியர் கட்டடம், அதனுடைய திறப்பு விழா உள்ளிட்ட 341 கோடியே 77 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2559 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் 386 கோடியே 48 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 62 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் பல்வேறு துறைகளின் சார்பில் மொத்தம் 2,16,056 பயனாளிகளுக்கு 1045 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகள் வழங்குதல்னு இந்த விழா ஒரு 30 விழாவாக மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய இந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர், செயல் வீரர் திரு ஏவா வேலு அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். எந்த வேலையை கொடுத்தாலும் அதை 100% அல்ல 200% சிறப்பாக செய்யக்கூடியவர். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ணுல வெண்ணெய், இன்னொரு கண்ணுல சுண்ணாம்புன்னு வேறுபாடு காட்டாம அவருடைய திருவண்ணாமலை மாவட்டத்தை போலவே இந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட வளர்ச்சியிலும் அக்கறை காட்டக்கூடியவர். அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வசந்தம் கார்த்திகேயன், உதயசூரியன், அதேபோல் சிறப்பாக செயல்படக்கூடிய மாவட்ட ஆட்சியர் திரு பிரசாந்த் IAS அவர்கள், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் அரசு அதிகாரிகள் அத்துணை பேருக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். திராவிட மாடல் அரசு என்பது சாதனை திட்டங்களுடைய அரசு. சிலர் வாயிலேயே வட சொல்றாங்களே, அவர்களைப் போல இந்த அரசு அல்ல. மக்களுக்கு நேரடியாக பயன் தரக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றி மக்களுக்கு நேரடியா சந்திக்கிற திறன் கொண்ட அரசு இந்த அரசு. நம்முடைய அரசு கடந்த 4 ஆண்டுல நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் நிறைய இருக்கு. சில முக்கியமான திட்டங்களை மட்டும் தொகுதி வாரியா தலைப்புச் செய்தியா சொல்ல விரும்புறேன். கள்ளக்குறிச்சியில அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை, நாகலூர்ல அங்கன்வாடி கட்டடம், பிரதேவி மங்கலத்தில் சுற்றுலா மாளிகை, சித்தலூர் கிராமத்தில் மணிமுக்தாறு குறுக்க உயர்மட்ட பாலம், ரிஷிவந்தியம் தொகுதியில் ரிஷிவந்தியம் கல்லூரிக்கு புதிய கட்டடங்கள், புதிதா தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையம், பிள்ளையார் குப்பம் பரமனத்து வர குடிநீர் இணைப்பு வசதி, கள்ளிப்பாடியில அங்கன்வாடி மைய கட்டடம், மணலூர்பேட்டை பெருராட்சிக்கு புதிய அலுவலக கட்டடம், மூங்கில் துறைப்பட்டு வாழவச்சனருடைய தென்பெண்ணை ஆற்றின் குறிக்க உயர்மட்ட பாலம்,
அடுத்து சங்கராபுரம் தொகுதியில சங்கராபுரம் சின்னசேலம் அரசு மருத்துவமனைகள்ல புதிய கட்டடங்கள், மணியார்பாளையம் பொய்குணம் ஆகிய ஊர்கள்ல அங்கன்வாடி மையம், வெள்ளிமலை கொட்டப்புத்தூர் இடையே சாலை பணிகள், சங்கராபுரம் சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு புதிய கட்டடம், ரங்கநாதபுரம் கிராமத்தில் கிராம அறிவு மையம், கச்சராப்பாளையம் மற்றும் கீழ்நிலவூர்ல பொது சுகாதார வளாகம், சின்னசேலம், மூக்கனூர், வெள்ளிமலை, காட்டமனஞ்சூர், மூயம்பாடி, பரங்கிநத்தம், பாரம், மதூர் ஆகிய கிராமங்கள்ல துணை சுகாதார நிலைய கட்டடங்கள் மற்றும் கல்படை பரங்கிநத்தம் இடையே கல்படை ஆற்றின் குறுக்கே பொய்குணம் ஜவுளிக்குப்பம் சாலையிலே உயர்மட்ட பாலம், உளுந்தூர்பேட்டை தொகுதியில உளுந்தூர்பேட்டை நகராட்சியா தரமேற்றப்பட்டிருக்கு. ஆலங்குப்பம் கொத்தனூர் ஊராட்சியில இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு. களமருதூர்ல துணைமின் நிலையம், அரசூர் செங்குறிச்சி வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் மற்றும் குடியிருப்பு, திருப்பயத்தக்கா, நத்தாமூர், திருநாவலூர், சிக்காடு கிராமங்கள்ல கால்நடை மருந்தகம். இவ்வளவும் முடிஞ்ச பணிகள், மக்களுடைய பயன்பாட்டுக்கு சென்றிருக்கக்கூடிய பணிகள். இவை போக தற்போது பணிகள் நடைபெற்று விரைவில் தொடங்கப்பட உள்ள திட்டங்களை நான் சொல்ல வேண்டும். அதையும் சுருக்கமாக சொல்றேன். கள்ளக்குறிச்சியில புதிய புறநகர் பேருந்து நிலையம் மற்றும் மாவட்ட விளையாட்டு வளாகம் அமைக்கப்பட்டு வருது. கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சாலை 4 வழி சாலையாக அகலப்படுத்தக்கூடிய பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிறைவடைகிற நிலையில் இருக்கக்கூடிய சாங்கியம் கூவனூரிடையே உயர்மட்ட பாலம், திருக்கோவிலூர் ஆசனூர் 4 வழிச்சாலை, திருக்கோவிலூர் மாவட்ட தலைமை மருத்துவமனையை தரமுயர்த்தக்கூடிய பணி, சின்னசேலம் பேரூராட்சியில புதிய பேருந்து நிலையம், உளுந்தூர்பேட்டையில புதிய பேருந்து நிலையம், புதிய சிப்காட் வளாகம், மீன் மார்க்கெட், பரிக்கல் லட்சுமி நரசிம்மர் கோயில்ல கருங்கல் மண்டபம். இத்தனை பணிகள் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாம மாநிலம் முழுவதும் நாம நிறைவேற்றி வரக்கூடிய திட்டங்களை, அதுல சில முத்தான திட்டங்கள்ல நான் இங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை மட்டும் எத்தனை பேர் பயனடைஞ்சிட்டு வராங்கன்னு சொல்லட்டா, இந்த திட்டங்கள் மூலமா நீங்க ரெடியா? நான் ரெடி. ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களும் நம்மை பார்த்து பின்பற்றி வரக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். அந்த திட்டத்தின் கீழ் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3,18,376 சகோதரிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கிட்டு வரோம். அதேபோல் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 741 பள்ளிகளை சார்ந்த 45,973 மாணவ கண்மணிகள் ஊட்டச்சத்து மிக்க காலை உணவு உண்டு பசியோட மயக்கமே தெரியாம தெம்பா படிக்கிறாங்க. புதிய திட்டமா அறிமுகப்படுத்தி பெரிய வரவேற்பு பெற்றிருக்கக்கூடிய திட்டம் தெரியுமா? நம்ம தாய் மாணவர் திட்டம். அந்த திட்டத்தில் 28,133 முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுடைய வீட்டுக்கே போய் ரேஷன் பொருட்களை டெலிவரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டுமா, பெற்றோரை இழந்த 143 குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லபடியா அமைவதை அன்புக்கரங்க திட்டத்தில் உறுதி செஞ்சிருக்கிறோம். இளைஞர்களுக்கு நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்கணும்னு நான் தொடங்கின திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம். அந்த திட்டத்தில் நேற்று முன்தினம் கூட நாமக்கல்லை சார்ந்த கமலி என்பவர் SBI வங்கி பணியாளராக தேர்வு பெற்றிருக்கிறார்.
அவங்க அப்பா நெசவாளர் குடும்பத்தை சார்ந்தவர். நான் முதல்வன் திட்டத்தால் தங்கள் வாழ்க்கையை மாற்றம் பெறுவதை நினைச்சு அவங்க மகிழ்ந்தத தொலைக்காட்சிகளை நீங்களும் பார்த்திருப்பீங்க. அந்த நான் முதல்வன் திட்டத்தில் திறன் பயிற்சி பெற்று இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3834 பேருக்கு முன்னணி நிறுவனங்களில் வேலை கிடைச்சிருக்கு. பெண்கள் உயர்கல்வி பெறுவதை உறுதி செய்யக்கூடிய புதுமை பெண் திட்டம் 16,094 மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அதேபோல 10,656 மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தில் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குகிறோம். விடியல் பயண திட்டம் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 11,49,00,000 11,49,00,000 முறை கட்டணம் இல்லாம பேருந்துல சுகமா சுதந்திரமா பெண்கள் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. இதை பயன்படுத்திக் கொண்டு அவங்க வாழ்க்கையில முன்னேறி இருக்காங்க. மக்களை தேடிய மருத்துவ திட்டத்தில் 4,12,830 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. விபத்துல பாதிக்கப்பட்ட சிகிச்சை செலவு அரசே ஏத்துக்கிட்டு உயிரை காப்பாற்றுற இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தில் 10,336 பேருக்கு உயிர் காக்கக்கூடிய சிகிச்சை நடைபெற்று உயிரை காப்பாற்றி இருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகளுடைய நலத்துறையின் மூலமாக 13,409 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. பழங்குடியின மக்கள் அதிக வாழக்கூடிய மாவட்டம் தான் கள்ளக்குறிச்சி. குறிப்பா கல்வராயமலை பழங்குடியின மக்களுக்கு 3,871 வன உரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கு. அனைவருக்கும் பாதுகாப்பான சொந்த வீடுகளை கட்டித்தர கலைஞர் கனவு இல்லம் அந்த திட்டத்தில் 7,965 பேருக்கு வீடுகள் வழங்கப்பட்டிருக்கு. இதுவரை இல்லாத அளவில் 34,518 நபர்களுக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கியிருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களை வாழக்கூடியவர்கள் முன்னேற்றத்திலும் நாம பலவற்றிலும் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். திராவிட மாடல் அரசு செய்திருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களிலும் இந்த கள்ளக்குறிச்சி குறிப்பா இந்த கள்ளக்குறிச்சிக்கு ஸ்பெஷல் கவனம் செலுத்தப்பட்டிருக்கு. என்னதான் இவ்வளவு சொன்னாலும் புதிய அறிவிப்புக்கு இல்லாம இந்த கள்ளக்குறிச்சிக்கு நான் வருவேனா? உங்க மாவட்டத்துக்கான 8 அறிவிப்புகளை இப்ப வெளியிட போறேன். முதல் அறிவிப்பு, ரிஷிவந்தியம் பகுதி மக்களுடைய நீண்டகால கோரிக்கைப்படி வானாபுரத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியம் உருவாக்கப்படும். மேலும் ரிஷிவந்தியத்தில் 6,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஊராட்சி ஒன்றிய கட்டடம் கட்டப்படும். இரண்டாவது அறிவிப்பு, புதிதாக அமைக்கப்பட்டுள்ள உளுந்தூர்பேட்டை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கல்லூரி கட்டடம் கட்டப்படும். மூணாவது அறிவிப்பு, உளுந்தூர்பேட்டை வட்டத்தில் உள்ள சேந்தநாடு கிராமத்தில் 50 ஏக்கர் பரப்பளவில் புதிய சிட்கோ தொழிற்பேட்டை 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். அறிவிப்பு நிறைய படிச்சு தொண்டை வறண்டு போச்சு. நாலாவது அறிவிப்பு, சங்கராபுரம் பகுதி பொதுமக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் புதுப்பாலப்பட்டு கிராமத்தில் 18 கோடி 50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய துணை மின் நிலையம் அமைக்கப்படும். அஞ்சாவது அறிவிப்பு, சின்னசேலம் வட்டத்தில் 3 கோடி 90,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலைய கட்டடம் கட்டப்படும். ஆறாவது அறிவிப்பு, திருக்கோயிலூர் பகுதி விவசாயிகளுடைய நலனுக்காக அரியூர் கிராமத்தில் 5 கோடி 4,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும். ஏழாவது அறிவிப்பு, கல்வராயன் மலைப்பகுதி பழங்குடியின மகளிர் பயன்பெறக்கூடிய வகையில் மகளிர் விடியல் பயணம் திட்டம் விரிவுபடுத்தப்படும்.
8வது அறிவிப்பு, புதிதாக அமைக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் மற்றும் குடியிருப்புக்கு அமைக்கப்படும். இப்படி வடக்கு தெற்கு மேற்கு கிழக்குன்னு எந்த பாகுபாடு இல்லாம எல்லா மாவட்டங்களுக்கும் அவங்க எதிர்பார்ப்புகளை, விருப்பங்களை, கோரிக்கைகளை நிறைவேற்றுகிற ஆட்சியா நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுக்கு சாட்சிதான் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் தனிக்காட்டு ராஜா என்பது போல. புரியுதுல்ல? இந்தியாவிலே தமிழ்நாடு தான் தனிக்காட்டு ராஜா என்பது போல நாம் பெற்றுள்ள 11.19 விழுக்காடு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி. ஜிஎஸ்டிபியிலையும் தமிழ்நாடு தான் நம்பர் 1. மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியா, ஆட்டோமொபைல் உற்பத்தியா, தோல் அல்லாத காலணிகள் உற்பத்தியா, ஸ்டார்ட் அப் தரவரிசையா, எல்லாத்திலையும் தமிழ்நாடு தான் லீடர். இங்க நிறைய பெண்கள் வந்திருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதும் நாளைக்கு நீங்கெல்லாம் அவங்க வேலைக்கு போயிடுவீங்க. இப்படி இந்தியாவிலேயே பெண்கள் அதிக அளவில் தொழிற்சாலைகளை பணிபுரிவது நம்ம தமிழ்நாட்டில் தான். எல்லாருக்கும் எல்லாம் அனைத்து மாவட்ட வளர்ச்சின்னு சொல்றது சும்மா இல்ல. இதனாலதான் இங்க தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்திருக்கிறாரு. அவருடைய துறையில எனக்கு மிக நெருக்கமான திட்டமான அரசு மாதிரி பள்ளி கட்டடத்தையும் விடுதி கட்டடத்தையும் திறந்து வச்சிருக்கிறார். அந்த பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் ஐஐடி, என்ஐடி உள்ளிட்ட நாட்டின் முன்னணி உயர்கல்வி நிறுவனங்களை படிக்க தேர்வாகி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, 15 அரசு மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளுக்கு 104 கூடுதல் வகுப்பறை கட்டடங்கள் கல்விக்கான உட்கட்டமைப்புகளை திறந்து வச்சிருக்கிறோம். ஒரு மாவட்டத்தில் கல்வி வளர்ச்சி வந்து சேர்ந்தா அந்த மாவட்டமும் மக்கள் எல்லா வகையிலும் வளர்ச்சி அடைவாங்கன்னு கல்விக்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பணிகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உளுந்தூர்பேட்டையில சிப்காட்ல 2302 கோடி ரூபாயில உருவாக்கிட்டு வர காலனி உற்பத்தி ஆலையோட கட்டுமான பணிகளை பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன். 20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்க போற அந்த நிறுவனம் தன்னுடைய அடுத்த விரிவாக்கங்களை தமிழ்நாட்டில் தான் தொடங்கணும்னு கோரிக்கை வச்சுட்டு வந்திருக்கிறேன். வறுமை இல்லாத பட்டினிச்சாவு அப்படிப்பட்ட மாநிலம்னு தமிழ்நாடு இன்றைக்கு பேர் வாங்கி இருக்கு. ஒன்றிய அரசு தரவுகளின்படி இந்தியாவில் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கின மாநிலமும் தமிழ்நாடு தான். அது மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளிகள் முதியோர் ஈஸியா ஏறுவதற்கு தாழ்தள பேருந்துகள், மின் பேருந்துகள், ஏசி பேருந்துகள், அண்மையில் நான் தொடங்கி வச்ச ஓல்வோ பேருந்துகள், இந்தியாவிலே சிறந்த பொது போக்குவரத்தை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கு. உலகத்தரத்தில் பல பெரிய நூலகங்கள் அமைச்சிருக்கிறோம். நம்ம கள்ளக்குறிச்சி உட்பட்ட பல மாநிலங்கள், பல மாவட்டங்களிலும் திறமையான விளையாட்டு வீரர்களை அடையாளம் கண்டு தேசிய அளவிலும் போட்டிகளுக்கு அனுப்பிட்டு இருக்கிறோம். இந்தியாவிலே விளையாட்டு மேம்பாட்டில் சிறந்த மாநிலம்னு ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் விருதையும் தமிழ்நாடு தான் பெற்றிருக்கு. தென்கோடி மாநிலங்களையும் பெரு நிறுவனங்களோட முதலீடுகள் வந்துகிட்டு இருக்கு. 2ஆம் நிலை நகரங்களையும் நியோ டைடல் பூங்காக்கள் அமைச்சுக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க மருத்துவமனைகள், பூங்காக்கள் திறக்கப்பட்டிருக்கு. இந்த வளர்ச்சி திட்டங்களோட நம்முடைய வரலாற்று பெருமையை உலகத்துக்கு எடுத்துச் சொல்ற வகையில இரும்பின் தன்மை பற்றி ஆய்வு, கீழடி அருங்காட்சியகம், பொருணை அருங்காட்சியகம் திறப்பு, வள்ளுவர் கோட்டம், விக்டோரியா ஹால் சிறப்பான முறையில் புதுப்பிச்சு அதையும் திறந்து வச்சிருக்கிறோம். கங்கை கொண்ட சோழபுரத்தில், தஞ்சாவூர்ல புதிய அருங்காட்சியகங்கள் உருவாக்கிட்டு இருக்கு. முதல்வர் படைப்பகங்கள் கட்டி குறைந்த விலையில ஆபீஸ் ஸ்பேஸ் அமைச்சு தந்திருக்கிறோம்.
வேலைக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு தோழி விடுதிகள், வீட்டுல தனியா இருக்க முதியவர்களை பார்த்துக்க அன்புச்சோலை இல்லங்கள், குழந்தைகள் தெம்பா வளர ஊட்டச்சத்தை உறுதி செய்யும். மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் கிடையாது, மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகள்ல இடஒதுக்கீடு என்ற சாதனை திட்டத்தை நிறைவேற்றி இந்தியாவுக்கே முன்மாதிரியாக நம்முடைய திராவிட மாடல் அரசு திகழுது. ஆதி திராவிட மக்கள் தொழில் முனைவாரா உயர ஆனால் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் எந்த அரசும் செய்யாத சாதனையா 4 ஆண்டுகள்ல சுமார் 4000 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு. சிறுபான்மை மக்களுடைய கோரிக்கை அனைத்தையும் நிறைவேற்றி இருக்கிறோம். மதவெறி கும்பலுக்கு பயப்படாம வாழ்கிற அமைதியான நிம்மதியான சூழலை இங்க ஏற்படுத்தி இருக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வாழ்நாள் கடமை என்பது சொந்தமா ஒரு நிலம். கள்ளக்குறிச்சி உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் அதிக எண்ணிக்கையிலான இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி நிலம் என்னும் அதிகாரத்தை எளிய மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அடுத்து 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் தரப்போறோம். அதுவும் ஏஐ என்கிற செயற்கை நுண்ணறிவு சந்தாவோட கொடுக்க போறோம். இதெல்லாம் சொல்ல சொல்ல எனக்கு மூச்சு வாங்குது. ஆக மூச்சு வாங்க அளவுக்கு மேஜர் சாதனைகளை இவ்வளவோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுல எதையாவது திராவிட மாடலுக்கு எதிரானவர்கள் கூட மறுத்து பேச முடியாது. எல்லாமே புருவன் ட்ராக் ரெக்கார்டு. எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் சாதனைகள். ஒன்றிய அரசு வெளியிடக்கூடிய தரவரிசை எல்லாத்திலையும் நம்பர் 1 ரேங்க் நம்ம தான். உலக அளவிலான விருதுகள் நெஞ்சை நிமிர்த்தி காலை தூக்கி நடக்கிற மாதிரி தமிழ்நாடு இன்றைக்கு முன்னேறிட்டு இருக்கு. நான் கேட்கிறேன், இதுல 5% ஆவது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததா? அவங்களால சொல்ல முடியுமா? இது என்னுடைய ஓபன் சேலஞ்ச். தைரியம் இருந்தா சொல்லுங்க, 5% சொல்லுங்க. 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில பாழ் போன தமிழ்நாடு திராவிட மாடலுடைய 4 ஆண்டுல துள்ளி குதிச்சு இன்னைக்கு எழுந்திருக்கு. இனி எப்போதும் ஏறுமுகம்தான். ஒன்றிய அரசோட வஞ்சகத்தை மீறி அவங்களுடைய உதவி இல்லாமலேயே இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு வளரவே கூடாதுன்னு அவங்க போடுகிற ஸ்பீட் பிரேக்கரை எல்லாம் தாண்டி தான் இந்த இடத்துல நம்ம நிக்கிறோம். ஆனா இது எதையுமே பார்க்க மாட்டோம், செய்திகளை படிக்க மாட்டோம், உண்மையை பேச மாட்டோம், தமிழ்நாட்டு சாதனைகளை பற்றி வாய் திறக்க மாட்டோம்னு சில தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு நான் சொல்றது, நீங்க இப்படியே கண்ணை மூடிக்கிட்டே இருங்க, நாங்க அடிச்சு தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருக்கோம். திராவிட மாடல் அரசின் சாதனைகளுக்கு மகுடமா 2026 தேர்தலில் மக்கள் அளிக்கக்கூடிய தீர்ப்பு தான். உங்களுக்கான ரியாலிட்டி செக்கா இருக்கும். இப்ப நான் சொன்ன தமிழ்நாட்டின் சாதனைகள் வளர்ச்சி நிறைந்த ஒரு இந்தியா என்றால் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள வேற ஒரு இந்தியா இருக்கு. வறுமை, மத வன்முறை, கும்பல் படுகொலைகள், கல்வியை கெடுக்கக்கூடிய முயற்சிகள், வேலை வாய்ப்பின்மை, இதுதான் பாஜகவுடைய இந்தியா. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கூட மாற்றுத்திறனாளிகளை குழந்தைகளையும் தாக்கக்கூடிய மோசமான சூழலை பாஜக அரசு உருவாக்கி இருக்கு. இந்த மாடலை தான் தமிழ்நாட்டிலும் கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. ஆனா நம்ம மக்கள் ரொம்ப உஷார். திருப்பரங்குன்ற தர்கா கொடியை முருக பக்தர்கள் வணங்குறாங்க. மதுரை சித்திரை திருவிழாவுக்கு வரக்கூடிய இந்து பக்தர்களுக்கு பள்ளிவாசல் மாடை இஸ்லாமிய சகோதரர்கள் ரோஸ் மில்க் கொடுக்கறாங்க. தை முதல் நாள் அன்னைக்கு தேவாலயத்தில் பொங்கல் வச்சு படைக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் ரம்ஜான் வந்துட்டா இந்து நண்பர்கள்லாம் கேக் பிரியாணி எங்கன்னு உரிமையா கேட்கிறாங்க. எம்மதமும் சம்மதங்கிற தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த ஒற்றுமை மத நலனுக்கு தான் மதவாத அரசியல் செய்து மக்களை பிளவுபடுத்த நினைக்கிற பாஜகவின் கண்களை உறுத்திக்கிட்டு இருக்கு. அவங்க எத்தனை அடிமைகளை சேர்த்துக்கிட்டு அண்டர்பல் அடிச்சாலும் சரி, ஒற்றுமையா வாழக்கூடிய தமிழ்நாட்டு மக்களிடம் மதவெறியை தூண்ட முடியாது. இந்த ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும், எங்க திராவிட மாடல் அரசு இருக்கிற வரைக்கும் உங்களுடைய மதவெறி ஆட்டத்துக்கு இங்க இடம் கிடையாது.
தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஓட்டுக்களால் விரட்டடிப்பாங்க. நீங்க என்ன பண்ணாலும் சரி, என்ன நாடகம் நடத்தினாலும் சரி, தமிழ்நாட்டில் உங்க வித்த வேலைக்காகாது, உங்க பாட்சா பலிக்காது. திராவிட மாடல் 2.0 உறுதியாக இருக்கக்கூடிய ஒன்று. நம்முடைய கடமையெல்லாம் வாக்காளர் பட்டியல்ல நம்ம பேரை உறுதி செஞ்சுக்கிறது தான். நீங்க எல்லாரும் உறுதி செஞ்சிட்டீங்களா? நல்லா கவனமாக மறந்துடாதீங்க. வாக்காளர் பட்டியல நம்முடைய வாக்கு இருக்கான்னு உறுதி செஞ்சுக்கீங்க. முதல்ல நியூஸ் பார்த்திருப்பீங்க, இறந்த பல பேர் இன்னும் வாக்காளர் பட்டியல் இருக்காங்க. 50 ஆண்டுகளா ஒரே அட்ரஸ்ல இருக்கிறவங்க பிரபல பத்திரிகையாளர்கள் பலருடைய பேர்கள் பட்டியலை சேர்க்கப்படாமல் விடுபட்டு போயிருக்கு. இதனாலதான் அவசர காலத்தில் இந்த எஸ்ஐஆர் பணிகளை செய்யக்கூடாது, போதிய கால அவகாசம் கொடுக்கணும்னு சொன்னோம். லிஸ்ட்ல பேர் இல்லாதவங்க உடனே உங்க பேரை இணைச்சிக்க அப்ளை பண்ணுங்க. ஒவ்வொரு வாக்குரிமையும் இந்தியாவுடைய ஜனநாயகத்தையும் பாதுகாக்க திராவிட மாடல் அரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் உங்களுக்கு நிச்சயமாக துணையாக இருப்போம். 2026ஆம் ஆண்டுல தமிழ்நாட்டு வளர்ச்சியோட அடுத்த பார்ட் தொடங்க போகுது. அதுக்கு நீங்க எல்லாரும் துணையா எப்பவும் இருக்கணும்னு கேட்டுக்கொண்டு, உங்கள் முதலமைச்சரா, உங்களின் ஒருவனா, கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.